ஏலே, இன்னைக்கு அது உங்க ஆத்தா நொய்ங்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஆபீஸ் பக்கம் ஓடிடும்னு பார்த்தா நீ ஆளா குட் மார்னிங்ட்டு வர்ற. என்ன குமாடு பயப்படுறியா குமாடு? நைட்டு நீ காட்டு கேட்காத மாதிரி படுத்திருந்தத நான் கவனிச்சேன். நீ தூங்குன மாதிரியா நடிக்கிற? இன்னைக்கு எடுக்க அம்மா உன்னை விடாம தொடட்டும். அதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் காலையில போய் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீ தொலைஞ்சடி. என்னல செய்யறா? எனக்கு பிடிச்சது ஆப்பமும் தேங்காய் பழம் தான். அத போய் காலையில செய்யறாங்களாக்கும். இவ செஞ்சானா வரட்டி மாதிரிலாம் இருக்கும். அதை எங்க இருந்து திங்கிறது? இங்க பாருல, நான் எலும்பிட்டேன்னு அவகிட்ட சொல்லிடாத. நைசா நகர்ந்துடுறேன். இல்லனா நொய்யு நொய்யு நொய்யுன்னு அந்த எலிசபெத் புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவா. எலிசபெத்துக்கு போய் என்னவா? அவளுக்கு யாரையாவது புடிச்சு முதல்ல கட்டி வை. இல்லன்னா அப்படிதான் எல்லாரையும் உசுர வாங்குவா. நான் தானா நான் மகா சித்தி கிட்ட கொண்டு போய் சுட்டு சிக்கனை கொண்டு கொடுத்துருக்கா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு கொடுக்கணும். மகா சித்தி சிக்கன் சாப்பிடாதுன்னு தெரிஞ்சு வேணும்னே இந்த வேலையை பார்த்துருக்கா. சித்தப்பா எண்ணெயை கூப்பிட்டு சிக்கனை குத்திச்சு தெரியுமா? நீ வாடுவான்னு பார்த்தா நீ வாடல. நானும் தங்கச்சியும் சேர்ந்து எல்லாத்தையும் தின்னுபிட்டேன் தெரியுமா? அடப்பாவி, உன் வயித்துல ஒரு சிக்கன் சாப்பிடுற அளவுக்கு இடம் இருக்குதாடா? எங்க உன் பொண்டாட்டி தின்னு விட்டாளா? அவளே பாதியே புடிங்கி தின்னுட்டா தெரியுமா? ஏய், உங்க அம்மா ஆம்படையும் தின்றுப்பா. ஏதோ கொஞ்சோண்டு கொடுத்தாலே நினைச்சி சந்தோஷப்பட்டுக்கோ. அதை விட்டுப்பட்டு பூரா தின்னுட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்காதுடா. அவ காதுல விழுந்துச்சு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. நீ வேணும்னா அவளுக்கு பயப்படு, நான் எனக்கு பயப்படணும். சரி, காலையில ஆச்சு எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்க. எங்க கிளம்பிட்டு இருக்கு? என்னடா சொல்ற? காலையிலே கிளம்பிக்கிட்டு இருக்கா? அம்மா எங்க போக போகுது? அம்மா சர்ச்சு விட்டா வீடு, வீடு விட்டா சர்ச்சு, வேற எங்கடா போகும்? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை ஜாக்குலின கடன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு அவ வீட்டுல விடுறதுக்கு போகுமோ? அடப்பாவி, இப்படி எல்லாம் குண்டை தூக்கி போடாதடா. நீ பிசாட்டி எதையாவது சொல்ல, எங்க அம்மா காதுல விழுந்துச்சு அம்பிட்டுதான். நீ வேணா உங்க அம்மாக்கு பயப்படு, நான் எங்க அம்மாக்கு தானே பயப்பட முடியும். உங்க அம்மாக்கு எப்படி பயப்பட முடியும்? அதுவும் சரிதான். சரி, நீ போ, நான் குளிச்சிட்டு கிளம்புறேன். ஏய், உங்க அம்மா கிட்ட நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிடாத. சரிடா. என்னங்க அதுக்குள்ளேயுமா கிளம்பிட்டீங்க? என்ன மகா, என்ன சொல்ற? டைம் ஆயிட்டுல, பின்ன என்ன? இல்ல, எத்தனை தடவை தான் சொல்றது, இந்த சட்டையை போட்டுட்டு போகாதீங்க, ஃபுல் ஸ்லீவ் போடுங்க, அதான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன மகா இது? கிடைக்கிற சட்டையே எடுத்து ஏதோ ஒன்று போட்டேன். இதுல ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ்லாம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், அதான் இதே போட்டுக்கலாம்னு நினச்சேன். ஆமாம், ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கசகசன்னு இருக்காக்கும். அப்போ வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறது? ஏங்க, எனக்கு இந்த சட்டை பிடிக்கல. நீங்கள் வேறு சட்டை இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதை மாற்றிட்டு வாங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? ஃபுல் ஸ்லீவ் போடணும் அவ்வளோதானே? போட்டுட்டு வர்றேம்மா. இம்புட்டு சலிப்பா ஒன்றும் நீங்கள் போய் பார்த்த வேண்டாம். ஐயோ மகா, சலிப்பெல்லாம் இல்லை, இரு. என்ன மகாராணி, இப்போ ஓகேவா? ஓகே தான், பட்டன் ஏற்படுவா. என்ன நீ எதுக்கு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அப்படியே போங்க, இதான் நல்லா இருக்கு. அடிப்பாவி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்படி என்ன ஓவரு? ஓவர் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏய், ஸ்கூல் பசங்களாம் சட்டையில மேல காலர் பட்டுன்னு திறந்து விட்டுட்டு போவானுங்க, அந்த மாதிரி என்ன போட்டுட்டு போக சொல்றியா? நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் நீங்கள் அப்படித்தானே வந்து நிற்கிறீங்க. வேண்டாம் விருப்பா, நான் போட சொன்னதுக்காக மாற்றிக்கிட்டு அப்படியே சட்டையை திறந்து போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. இங்கே யாரோ தட்டுறாங்க, ஒருவேளை அத்தையா இருக்க போறாங்க. போங்க, போய் தரீங்க. சரிடி. குட் மார்னிங்மா. குட் மார்னிங். இங்கே என்ன நடக்குது ஜான்? இல்லை, எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கே, அப்படி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை.
என்ன மகா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தே. உனக்கு இங்க ஏதாவது வசதி குறைவா இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தே. அப்ப எல்லாம் நிறைவா இருக்கு, அப்படித்தானே? ஆமா தே. சரி, போய் நல்ல புடவைய எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்பு. நீயும் கிளம்புடா, இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாம். ஜாக்குலினை கொண்டு அவ வீட்டுல விட்டுட்டு வருவோம். அம்மா, அவ அங்க போகவே பயப்படுறா. வேண்டாம்மா, விருப்பம் இல்லாம அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. நானே டிவோர்ஸ் பேப்பர்ல அவகிட்ட சைன் வாங்கி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அம்மா, கூடிய சீக்கிரம் அவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். நீங்க புரிஞ்சுக்கோங்க. வாயை மூடு. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. என்ன இந்த வீட்ல என்ன நடக்குது? இவ படுத்துட்டா, இனி எந்திக்க மாட்டா. இனிமே எல்லாமே நாம தானே ஆட்டம் போடுறீங்களா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன என்ன எப்படி? நீ உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, போனா போகுது, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி உன்னையும் அவளையும் நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்ப உன் தங்கச்சிக்கு மறு கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிற. உன் தம்பி அவன் இஷ்டத்துக்கு இவ தங்கச்சி பின்னாடி சுத்துறான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, அவனுக்கு ருக்குவை பிடிச்சிருக்கு. அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். வேற வழி இல்லம்மா. அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே நாம கட்டி வைக்கிறது தான் நல்லது. அவன் விருப்பத்துக்கு நாம குறுக்க நின்னா நல்லா இருக்காதுமா. எப்படி மகா இந்த வீட்டுக்கு ஈஸியா சுலபமா மருமகளாயிட்டா, அதே மாதிரி அவ தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு மருமகளாயிரலாம் அப்படின்னு நினைச்சு உன் தம்பி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா? இல்ல இவ தங்கச்சி அப்படி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காளா? மகா, உன் தங்கச்சியை கூப்பிட்டு கண்டிச்சு வை. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா சுத்தமா இப்பவே மறந்துருன்னு சொல்லி வை. என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அவன் ருக்குவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஆசைப்படுறான். அவன் விருப்பத்துக்கு எதிரா நாம ஏதாவது பண்ணினா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுமா. என் வாழ்க்கை நான் மகாவை கட்டிக்கிட்ட பிறகுதான் சந்தோஷமா இருக்கேன். அத மாதிரி அவனும் சந்தோஷமா இருக்கட்டுமா. ஏமா இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மனசை மாத்திக்கோங்க. பாய மூடு, ஆரஞ்சு பல்ல கலத்தி போடுவேன். எப்படி மாத்தணுங்கிற? எப்படி மாத்தணுங்கிற? உன் தங்கச்சிக்கு மறு கல்யாணம் பண்ணி வைப்ப. உன் தம்பி இவ தங்கச்சி இழுத்துட்டு வருவான். நீ இவனை போய் இழுத்துட்டு வருவ. அப்போ நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம்னு இருக்கு. ஒன்றும் இல்லாம எல்லாத்தையும் இப்ப சுக்கு நூறாக்கிட்டீங்க. இன்னும் என்ன பண்ண போறீங்க? இன்னும் என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் பிள்ளையார் கோயில் வாசல்ல போய் திருவோடு ஏந்துவோமா? அம்மா, நான் அப்படி சொல்ல வரல. அவன் அவன் விருப்பப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு தான் சொல்றேன். தங்கச்சியை தினம் தினம் அவ புருஷன் அடிச்சு கொடுமைப்படுத்துறான். இன்னும் எத்தனை காலத்துக்கு அவ அதுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் அவ டேவிட்டை தான் கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கான்னு. அப்ப நீங்க டேவிட்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. என்னடா பேசுற? என்ன பேசுற? எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. நீ சொல்றத நான் கேட்கணும், அப்படித்தானே? நான் பண்றதெல்லாம் தப்பு, நீ பண்றதெல்லாம் சரி, அப்படித்தானே? ஏய், உன் கல்யாணம் நியாயமா பார்க்க போனா சர்ச்சில் நடந்திருக்கணும். அப்படி நடந்துச்சா? இல்லல்ல. இல்ல நடக்க விட்டியா? அதுவும் இல்ல. இப்ப இப்படி பேசுற? ஏய், உன்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் போனா போகுதுன்னு எல்லாத்துலயும் விட்டுட்டு இருந்துட்டேன். இனி எதையும் விட முடியாது. 2 பேரும் இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆக போகுது. நைட் ப்ரேயர் என்னைக்காவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஏய், நீ அட்டன் பண்ணிருக்கியா? முதல்ல அவளை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நீ சர்ச் பக்கம் வர்றதே இல்லைன்னு ஃபாதரு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவளை கேவலமா நடந்துகிட்டு இருக்க. சண்டே மாஸ் போறதில்ல. நீ பேசுறியா? உன் தம்பியும் அப்படியே மதம் மாறிட சொல்றியா? சாரிம்மா, அவ எனக்காக கோயிலுக்கு போறதே விட்டுட்டா. அவ எந்த சாமியையும் இப்ப கும்பிடுறதில்ல. ஆனா நான் மட்டும் எப்படிம்மா அவளை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு எப்படி போக முடியும்? அதுவும் இல்லாம நான் எப்படி நைட் ப்ரேயர் அட்டன் பண்ண முடியும்? உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ண அதுதான் பிரச்சனை, அப்படித்தானே? அதுவும் இல்லாம தம்பியை அவன் விருப்பத்துக்கு எதிராக கட்டாயப்படுத்துறீங்களே, அது நியாயம்னு வேறு பேசுறீங்க. நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அம்மா, மனசுக்கு சந்தோஷம் வேணுமா? சந்தோஷமே இல்லாம கடவுளை மட்டும் தேடி என்ன பிரயோஜனம்? ஓ, அப்போ அவ தங்கச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமக. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? சரி, அவ தங்கச்சியவே அவனுக்கு கட்டி வைக்கிறேன்.
இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்று பண்ணணும். அதுக்கு சரின்னு சொன்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? 2 பேரும் சேர்ந்து ஜாக்குலினை கொண்டு அவ வீட்டில் விட்டுட்டு அவ புருஷனோட வாழ்றதுக்கு புத்திமதி சொல்லிட்டு வாங்க. இந்த டைவர்ஸும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்புறம் நானே ஜேம்ஸுக்கு இவ தங்கச்சியை பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு சம்மதம்னா நான் இதுக்கும் சம்மதம். என்னடா முழிக்கிற? என்ன முழிக்கிற? என்ன மகா, உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு ஆசை இருக்குல்ல? அப்ப ஜாக்குலினை போய் அவ புருஷன் கூட வாழ சொல்லு. உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் வரேன். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க அப்படித்தான், தெரிஞ்சது தானே. இவங்களெல்லாம் மாற்ற முடியாது. இது வேணும்னா அது வேண்டாம், அது வேண்டானா இது வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா என் தங்கச்சியை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. நான் போய் ருக்கு கிட்ட பேசுறேங்க. அவ மனச மாத்திக்க சொல்றேன். பாவம் ஜாக்குலின், அவ கஷ்டப்படக்கூடாது. அவ நல்லா இருக்கணுங்க. என்ன மகா பேச போற? என்ன பேச போற? அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா. அவளையும் கஷ்டப்படுத்தி என் தம்பியையும் கஷ்டப்படுத்தணுமா? வேண்டாம் மகா. அவங்க விருப்பப்படியே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஜாக்குலின் வாழ்க்கையை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஜாக்குலினையும் டேவிட் கூட சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. தலையே சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். இல்லைங்க, இதுல ஏதாவது ஒன்று தாங்க நடக்கும். அத்தை அப்படித்தானே சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது 2மே நடக்க கூடாதுங்கிறது தான் அவங்களோட விருப்பம். அதான் பூசுனால சொல்லிட்டு போறாங்க. சரி மகா, நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். அப்புறமா என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். நீ ருக்கிட்ட எதுவும் சொல்லாத. என் தம்பிக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் இதை பற்றியெல்லாம் காட்டிக்காத. ஜாக்குலின் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ருக்குகிட்ட இதெல்லாம் ஒன்றும் சொல்லாத மகா. சரிங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான். எங்க அப்பா மட்டும் பார்க்கணும், செருப்பை கொண்டு அடிப்பாரு. அடியே, பயந்தா வேலைக்கு ஆகுமா? இங்க பாரு, நாம 2 பேரும் தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு பூர்வ ஜென்மத்திலிருந்து எழுதுனது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க அப்பா என்ன, எங்க அம்மா வந்தாலே பயப்பட மாட்டேன். வர மாட்டாங்கனே தைரியம். அதான் இப்படி பேசுறீங்க. ஏங்க, உங்க அம்மா அவளை ஈஸியா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்களா? ஏய், அங்க ஈஸிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எங்க அம்மாவது சம்மதிக்காது. அதெல்லாம் நடக்காது. அப்படி சம்மதிச்சாதான் என் அண்ணன் கல்யாணம் சுபமா முடிஞ்சிருக்குமே. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடக்க போகுது. நல்ல கிராண்டா எங்க அம்மாவே பண்ணி வச்சிருக்குமே. அதானே பார்த்தேன். யாருக்கு தான் காதல் தான் பிடிக்குது. காதலிக்கிறவங்கள சேர்த்து வச்சுட்டா இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காதே. புரிஞ்சா சரி. ஏய், எல்லாத்துக்கும் தயாரா இரு. எப்ப பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுவேன்னு தெரியாது. நான் ஓடும்போது என் பின்னாடியே ஓடி வந்துரு. வருவேன் வருவேன். நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஓடி வந்தெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஒழுங்கா தைரியமா எங்க அப்பா முன்னாடி வந்து நின்று பொண்ணை கேட்டு கட்டுனா ருக்குவை தான் கட்டுவேன். ஒன்று எனக்கு பொண்ணு கொடுங்க, இல்லை நீங்களே ருக்குவை கட்டி வச்சிருங்கன்னு சொல்லுங்க. அடியே, 2க்கும் அதுதான் அர்த்தம். அப்படி சொல்லுங்க. அப்படியே எங்க அப்பா தரமாட்டேன் அப்படி இப்படின்னு வீம்பு பண்ணார்னா பேசாம ஒரு தாலியை வாங்கிட்டு வந்து எங்க அப்பா முன்னாடியே என் கழுத்துல கட்டிடுங்க. அடிப்பாவி, எங்க அண்ணன் கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஏன் கல்யாணம் உங்க வீட்லயா? என்ன, அப்படித்தான், வேற என்ன பண்றது? எங்க அண்ணன் இதுக்காக ஏதாவது ஐடியா வச்சிருப்பான். அவங்கிட்ட கேட்போம். அது உங்க அண்ணன். ஏங்க, அதுக்கு வேற ஆளை பாருங்க. உங்க அண்ணன் அது ஐடியா வச்சிருப்பாங்களா? உங்க அண்ணனுக்கே ஐடியா இல்லாம தான் கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. நீங்க வேற, உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்க அண்ணனுக்கு கிடையாது. ஏய், அவன் உங்க அத்தான்.
அவனை பத்தி இப்படி குறை சொல்ற? என் அண்ணனுக்கு தைரியம் இல்லாம தான் உங்க அக்காவை கல்யாணம் கட்டிக்கிட்டானா? அதுல என்னமோ அவர் உறுதியா தான் இருந்தாரு. ஆனா உங்க அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாரே, அத சொல்றேன். நீங்க தான் பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்க அண்ணன் இன்னும் உங்க அம்மா கிட்ட தலை குனிஞ்சு தானே பேசுறாரு. அவனுக்கு எங்க அம்மா மேல அளவுக்கு அதிகமான மரியாதை. இப்பவே எங்க அம்மா ஏதாவது பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்கோம். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு மனசுக்குள்ளேயே வச்சு புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏங்க உங்க அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க மாறவே மாட்டாங்களா? நானும் இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்கன்னு பாக்குறேன். ஆனா அவங்க குணம் மாறவே மாட்டேக்கே. சரியான பிடிவாதக்காரங்களா இருக்காங்களே. எங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான். இப்ப வா, எங்க ஆச்சி தாத்தா கிட்ட கேட்டாதான் தெரியும். சின்ன பிள்ளையிலேயே சரியான பிடிவாதக்காரியா தான் இருந்திருக்கும் எங்க அம்மா. அதெல்லாம் மாத்த முடியாது. எங்க அப்பாவே பாவம், எங்க அம்மா கிட்ட எதுவும் பேச முடியாம இருப்பாரு. நீ வேற. அதுவும் சரிதான். உங்க அப்பாவாலே பேச முடியாதுன்னா உங்களாலலாம் எப்படி பேச முடியும்? சரி சரி, பேச்சு வாக்கில் நான் மறந்தே போயிட்டேனே. எப்போ வந்தீங்க? 1 மணி நேரம் ஆகுது. யாராவது பார்த்தா அவ்வளோதான். ஏங்க நல்ல இருட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே, யாராவது ஏதாவது நினைக்க போறாங்க. ஒழுங்கா எந்திரிச்சு ஓடி போங்க. அம்மா தாயே, இன்னைக்கு அது மொட்டை மாடிக்கு வான்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம். என் அண்ணன் உன் அக்காவை பார்க்க வரும்போது நான் வந்து இந்த ரோட்ல பைக் வச்சுட்டு காத்து கிடப்பேன். ஆனா இப்ப நானே ஏற வேண்டியதா இருக்கு. என் அண்ணனை கூப்பிட்டா வருவானா? தருமடி கொடுப்பான். அது உங்க அண்ணன் காதலுக்கு தூது வந்திருப்பீங்க. இப்ப அப்படியா? இப்பதான் நீங்க எங்க வீட்டுல ஒருத்தர் ஆயிட்டீங்கல்ல, பின்ன டைரக்டாவே வர வேண்டியதானே? ஆமா, வந்தா மட்டும் உங்க அப்பா பேச விட்டுருவாரு. என்ன மாப்பிள்ள இங்க வந்திருக்கீங்க? உங்க அண்ணன் வரலையா? என்ன விஷயம்? சரி சரி, வெளியே நின்றுட்டே போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாரு. ஏங்க எங்க அப்பாவை பத்தி நக்கல் அடிக்கிறீங்க. அவர் அப்படித்தானே பண்றாரு. இங்க ரொம்ப ஓவர் தான். எங்க அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு ஏங்கிட்டே நக்கல் அடிப்பீங்களா? சரி சரி, கிளம்புங்க, நேரம் ஆயிட்டு. ஏய், நம்மளை பத்தி எதுவுமே பேசலையே, என்னடி பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. இங்க முதல்ல செமஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு போய் நின்று உங்க அம்மா வேற வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பூவாக்கு லாட்ரி தான். அதனால முதல்ல படிப்பை முடிங்க, அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அதுவும் சரிதான். ஆனா அதுக்குள்ளேயும் அந்த எலிசபெத்தை என் தலையில கட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா என்ன செய்யறது? நீங்க என்ன பொம்பளை பிள்ளையா? அப்படியே கழுத்தை நீட்டி நிக்கிறதுக்கு தாலியை கட்ட போறது நீங்க தானே. தைரியமா என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிடுவேன். அவளுக்கு என்ன கண்டா பிடிக்காது. பின்ன என்ன, அவளுக்கே பிடிக்காதுல்ல, பின்ன நீங்க எதுக்கு பயந்து அப்படியே நடுங்குறீங்க? ஏங்க தைரியமா நான் ருக்கை தான் கட்ட போறேன். ருக்குவை தவிர யாரையும் என்னால கட்டிக்க முடியாது. என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க அப்பா கேட்டா நீ என்ன சொல்லுவ? அதைதான் நானும் சொல்லுவேன். கட்டுனா ஜேம்ஸை தான் கட்டுவேன். ஜேம்ஸை தவிர வேற யாரையும் கட்ட மாட்டேன். இந்த கல்யாணம்னு என்கிட்ட பேசாதீங்கன்னு காராரா சொல்லிடுவேன். ரொம்ப தைரியம்தான். பின்ன அது என் கூட பிறந்தது, அதை எப்படி மாத்த முடியும்? இதுல ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிடுவேன். நீ தைரியசாலி தாண்டி. ஐ லவ் யூ சோ மச் இருக்கு. லவ் யூ தான். சீக்கிரம் நேரம் ஆயிட்டு, கிளம்புங்க. யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் இப்பவே பிரச்சனைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். நாம முதல்ல பரீட்சையெல்லாம் எழுதி முடிப்போம், அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். நீ ஒழுங்கா சாப்பிடு, கவனமா இரு, சரியா? சரிங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரமா கிளம்புங்க. சரி ருக்கு, வரேன். உடம்ப பார்த்துக்க. சரி சரி, போயிட்டு வாங்க.